வந்ததுல இருந்து நீ மீனாட்சியை ஒரு மாதிரி பதட்டமாவே பாத்துட்டு இருந்த. என்ன பிரச்சனை? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நத்திங். சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ எதுக்காக மீட்டிங்க போஸ்ட்போன் பண்ணிட்டு இங்க கிளம்பி வந்த? அதான் சொன்னல, ரொம்ப தலைவலியா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணல, அந்த டென்ஷனா கூட இருக்கலாம். அதான் மேனேஜ் பண்ண முடியாம கிளம்பி வந்துட்டேன். இல்ல, நீ பேசுறது எதுவுமே எனக்கு சரியா படல தீரஜ். நீ மீனாட்சியை பாக்குற விதமும் வித்தியாசமா தான் இருக்கு. என்ன, ஒருவேளை நீ அவளை உண்மையாவே பொண்டாட்டியா நினைக்க ஆரம்பிச்சிட்டியா? அதனாலதான் அவளை பிரிஞ்சிருக்க முடியாம மீட்டிங்க கூட சரியா அட்டென்ட் பண்ணாம இங்க வந்துட்டியா? மாம், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அந்த நினைப்பை இப்பவே குழி தோண்டி புதைச்சிடு. ஏன்னா அந்த மீனாட்சி உனக்கு வெறும் பொம்மை பொண்டாட்டி தான். அத மறந்துட்டு அவளை ஒரிஜினல் பொண்டாட்டியா நினைச்சு அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு நினைச்ச, அவ்வளவுதான். மாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஏன் போய் அவளை என் வைஃபா நினைக்க போறேன்? நான் தான் ஆரம்பத்துல உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்ல, அவளை ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு. நீங்க தான் நம்ம எலெக்ஷன் எம்எல்ஏன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. மத்தபடி அவளாம் என் பொண்டாட்டியா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது.